வணக்கம். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படும் வேளாண் பட்ஜெட், தமிழக நிதிநிலை அறிக்கையின் சிறப்பம்சங்கள், மத்திய அரசின் பரிந்துரைகளை ஏற்க மறுத்த விவசாய சங்கங்கள், 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க திட்டமிட்டுள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், சண்டிகர் மேயர் தேர்தல் விவகாரத்தில் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு, ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடரில் காலிறுதிக்கு முன்னேறிய தமிழ்நாடு அணி உள்ளிட்ட உள்ளூர் முதல் உலகம் வரை நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை நிமிட செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். வழங்குவது நான் கார்த்திகா கண்ணன். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வேளாண் நிதிநிலை அறிக்கையை காலை 10 மணிக்கு தாக்கல் செய்கிறார். இதில் விவசாயிகள் நலன் சார்ந்த பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உரத்திற்கான மானியத்தை அதிகரிக்க வேண்டும், கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், ஏரி குளங்களை தூர்வார வேண்டும் என்பது விவசாயிகளின் பொதுவான கோரிக்கையாக உள்ளது. திமுக அரசின் வாக்குறுதியின்படி கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2023-24ஆம் நிதியாண்டில் வேளாண் துறைக்கு 38,904 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தமிழக பேரவையில் 2024-25ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை அவர் தாக்கல் செய்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 12ஆம் நாள் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று காலை 10 மணிக்கு பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வழிகாட்டிய முதலமைச்சருக்கு தனது உரையில் நன்றி தெரிவித்த தங்கம் தென்னரசு, நாட்டில் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என குறிப்பிட்டார். சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என 7 தலைப்பின் கீழ் பல்வேறு புதிய அறிவிப்புகளை நிதியமைச்சர் வெளியிட்டார். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் மாவட்டங்களில் இலவச வைஃபை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 500க்கும் மேற்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவரை பணியில் அமர்த்தும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஊதிய மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் கடல்சார் நீர் விளையாட்டு மையம் அமைக்கப்படும். மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்காக 6 இடங்களில் பாரா தடகள விளையாட்டு மையங்கள் உருவாக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதி உருவாக்க முடிவு செய்துள்ளதாகவும், இதற்காக முதற்கட்டமாக 5 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர், திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி, நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மங்கலம், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி, திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஆகிய இடங்களில் 10 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் 111 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்படும் எனவும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பழங்குடியினர் வாழ்விடங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த தொல்குடி என்ற புதிய திட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நிதிநிலை அறிக்கையின் ஒவ்வொரு அறிவிப்பிலும் ஈரமுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு சீர்மிகு பயணத்தை நடத்தி வருவதாகவும், அதை எடுத்துச் செல்லும் வகையில் அரசின் நிதிநிலை அறிக்கை அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக நிதியை மையமாக கொண்டுதான் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்படும் நிலையில், இந்த நிதிநிலை அறிக்கை நீதியை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்பதை திராவிட மாடல் வளர்ச்சியின் இலக்குகளாக கொண்டு செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டின் பெருங்கனவுகளை மாபெரும் இலக்காக கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சொல்லும், எழுத்தும், அறிவிப்பும் ஈரமுள்ளதாகவும் இதயமுள்ளதாகவும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர்களும் செயலாளர்களும் திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி அரசின் கனவுகளை நனவாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திமுக அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அவர், கனவு பட்ஜெட் என்று கூறப்படும் அந்த பட்ஜெட் உண்மையில் மக்களுக்கு காணல் நீர்தான் என்று விமர்சித்துள்ளார். பட்ஜெட்ல
வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக காணப்படுது. மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை, பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இதில் இடம்பெறல. இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் பார்க்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன். தேன் கூடும் கஞ்சனின் கருவலும் ஒன்றுதான், இரண்டும் அவற்றை நெருப்பிட உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை. இந்த வகையில்தான் இந்த விடிய ஆட்சியின் பட்ஜெட் உள்ளது. அதோட கனவு பட்ஜெட், காணல் நீர், இது மக்களுக்கு பணம் தராது. இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலை. வருஷம் கடன் வாங்கித்தான் இந்த அரசு வண்டி ஓட்டிட்டு இருக்குது. ஆட்சி வருவதற்கு முன்பு என்னெல்லாம் பேசினாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கடன் வாங்கி வாங்கி தமிழகத்தை கடனாளாக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்றைய நிலை என்ன? இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து கடன் வாங்கி தான் இந்த ஆட்சியே நடக்குது. தமிழக பட்ஜெட் காணல் நீர் போல் இருப்பதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2011ஆம் ஆண்டு 1,30,000 கோடி ரூபாயாக இருந்த கடன் 2021ஆம் ஆண்டு 4,85,000 கோடி ரூபாயாக 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் அதிகரித்ததாக சாடியுள்ளார். கடன் சுமை ஏறிக்கொண்டே போனதுதான் 10 ஆண்டு கால அதிமுக அரசின் சாதனை என்று குற்றம் சாட்டினார். ஓர் அரசு கடன் வாங்குவதில் எந்த தவறும் இல்லை, அதனை திரும்ப அளிக்கக்கூடிய திறன் படைத்த அரசாக இருக்க வேண்டும். அப்படியான அரசாக திமுக அரசு உள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். திமுக அரசின் கடனை பற்றி கவலைப்படும் எடப்பாடி பழனிசாமி மோடி அரசின் கடனை பற்றி வாய் திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள தங்கம் தென்னரசு 2014ஆம் ஆண்டு 54 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த கடன் கடந்த 10 ஆண்டில் 205 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் அதிக வருவாய் வருவதாக எடப்பாடி பழனிசாமியை கூறியுள்ளார். அதன்படி நிச்சயமாக கடனை அடைக்கும் வழிகளை மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு மேற்கொள்ளும் எனவும் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் அதிமுக பட்ஜெட்களில் வெளியான அறிவிப்புகள் புஸ்வானமானதை எல்லாம் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி மறந்துவிட வேண்டாம் என்றும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பதிலளிப்பார்கள் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் உரையை தடையின்றி படித்தார் என்பதை தவிர தமிழக பட்ஜெட்டில் சொல்லிக் கொள்ளும் அளவு ஒன்றுமில்லை என்று வானதி சீனிவாசன் விமர்சனம் செய்துள்ளார். மாண்புமிகு அமைச்சர் அவருக்கே உரித்தான அழகான தமிழ் நடையோடு தடையின்றி படித்தார் என்பதை தவிர சிறப்பாக சொல்லிக் கொள்வதற்கு எதுவும் இல்லை. நிறைய திட்டங்களில் அறிவிப்புகள் எல்லாமே மத்திய அரசு திட்டங்களுடைய அறிவிப்புகளை ஒட்டி அதற்கு இன்னொரு பெயர் கொடுத்து அறிவித்த திட்டமாகத்தான் இருக்கிறது. நிதிநிலை அறிக்கை மூலம் திமுக அரசு அதிக அளவில் கடன் வாங்கியிருப்பது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒவ்வொருவர் பெயரிலும் 1,20,000 ரூபாய் கடன் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கை தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு மீள முடியாத கடன் வலையில் சிக்கி தவிப்பதை தற்போதைய நிதிநிலை அறிக்கை உறுதி செய்வதாக கூறியுள்ளார். 2024-25ஆம் ஆண்டின் நிறைவில் தமிழக அரசின் நேரடி கடன் மட்டும் 8,33,361 கோடி ரூபாயாக இருக்கும் என தெரிவித்த அன்புமணி, திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 3,76,700 கோடி கடன் வாங்கியிருப்பது தெரியவந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் நேரடி கடனை தமிழக மக்கள் தொகையான 7,65,00,000 பகிர்ந்தால் ஒவ்வொருவர் பெயரிலும் 1,20,000 ரூபாய் கடனாக வாங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். புதிய கொள்கைகளின் மூலம் தமிழ்நாட்டை பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இதில் உறுப்பினர்கள் சேர்ப்பு, நிர்வாகிகள் நியமனங்கள் குறித்து அறிவுரைகள் வழங்கப்பட்டன. அதன்படி தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள வாக்காளர் பட்டியலை கொண்டு புதிய வாக்காளர்கள், ரசிகர்கள், மகளிர் உள்ளிட்டோரை தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கப்பட்டது. 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கை என்ற இலக்கை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பேரில் போஸ்டர்கள், பேனர்கள் வைக்கும்போது கட்சித் தலைமையின் அறிவுறுத்தலை பின்பற்ற வேண்டும் என்றும், கட்சி தொடர்பான நியமனங்கள், அறிவிப்புகள் தலைவர் அல்லது தலைவரின் அறிவுறுத்தல்படி அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் மட்டுமே அறிவிக்கப்படும் என்று என் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். எல்லா பொறுப்புகளும் மிக விரைவில் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
எப்பவுமே என்னைக்குமே அவர் தாராளமாக எப்போ வேணாலும் சந்திப்பாருங்க. ரசிகர்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள், மக்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால் அவருக்கு எப்போ அது மாதிரி அவங்க படப்பிடிப்பில் இருக்கிறாங்க, அது முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு எப்போன்றது அவங்க சொல்லுவாங்க. மத்திய அரசின் பரிந்துரைகளை ஏற்க மறுத்துள்ள விவசாயிகள் நாளை முதல் மீண்டும் டெல்லியை நோக்கிய பேரணி தொடரும் என்று தெரிவித்துள்ளனர். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்கும் சட்டம் இயற்ற வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று மத்திய அமைச்சர்கள் விவசாய சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பருத்தி, மக்காச்சோளம் உள்ளிட்ட விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விவசாயிகளிடமிருந்து அரசு துறைகளே கொள்முதல் செய்யும் 5 ஆண்டு திட்டத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக வல்லுநர்களிடம் ஆலோசிக்க உள்ளதாக விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய அரசின் பரிந்துரைகளை ஏற்க மறுத்துள்ள விவசாயிகள் நாளை முதல் டெல்லியை நோக்கிய தங்களுடைய பேரணி தொடரும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். சண்டிகர் மேயர் தேர்தலில் வாக்குச்சீட்டுகளில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் விதிகளை மீறி எழுதியதை ஒப்புக்கொண்டிருக்கும் நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சண்டிகர் மேயர் தேர்தலில் வாக்குச்சீட்டுகளில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் எழுதியது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நேரில் ஆஜரான தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வாக்குச்சீட்டுகளில் என்ன எழுதினீர்கள், கேமராவை பார்த்து ஏன் அச்சமடைந்தீர் என அடுக்கடுக்கான கேள்விகளை தலைமை நீதிபதி எழுப்பினார். அப்போது சேதமடைந்த வாக்குச்சீட்டுகளில் குறியீடுகளை பதிவு செய்ததாக தேர்தல் நடத்தும் அதிகாரி ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அதிகாரி மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்ட தலைமை நீதிபதி ஜனநாயகத்தில் இதுபோன்ற நடைமுறைகளை அனுமதிக்க முடியாது என்றும் கருத்து தெரிவித்தார். மக்களவைத் தேர்தல் வெற்றியை நோக்கிய பயணத்தில் அடுத்த 100 நாட்கள் மிக முக்கியமானவை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் 40ம் நமதே, நாடும் நமதே என்பதை உறுதி செய்யும் விதமாக மிக எழுச்சியோடு உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பொதுக்கூட்டங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டங்களை ஒருங்கிணைத்த திமுக மாவட்ட செயலாளர்களுக்கும் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் வெற்றியை நோக்கிய நம் பயணத்தில் அடுத்த 100 நாட்கள் மிக முக்கியமானவை என்றும் கடமையுணர்வோடு ஓய்வின்றி உழைத்து இந்தியா கூட்டணியை வெற்றி பெறச் செய்வோம் என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார். சென்னையில் தீவுத்திடலை சுற்றி ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அருகே இருங்காட்டுக்கோட்டையில் தனி பந்தய தளம் இருக்கும் நிலையில் வீதி பந்தயம் என்கிற பெயரில் தீவுத்திடல் உள்ளிட்ட சென்னை மாநகரில் எந்த பகுதியிலும் கார் பந்தயத்தை நடத்த தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த பொதுநல வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் கார் பந்தயம் நடத்துவதற்கு அரசு 42 கோடி ரூபாய் செலவு செய்வது தவறு என்று குற்றம் சாட்டப்பட்டது. அரசு தரப்பில் கார் பந்தயம் நடத்துவது என அரசு கொள்கை முடிவு எடுத்திருப்பதால் இதை நீதிமன்றம் ஆராய முடியாது எனவும் இந்த பந்தயத்திற்காக அரசு குறைவாகவே செலவிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து வழக்குகளின் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடையில்லை என ஆணையிட்டனர். அதே நேரத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்புக்கு இடையூறு இல்லாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் பந்தயத்துக்காக அரசு செலவிட்ட 42 கோடி ரூபாயை அரசுக்கு திருப்பி அளிக்க வேண்டும் என பந்தயம் நடத்தும் தனியார் நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் பந்தயத்திற்கான முழு செலவையும் தனியார் நிறுவனமே ஏற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். ஃபார்முலா 4 பந்தயம் நீதிமன்ற உத்தரவிற்கு ஏற்ப தனியார் ஸ்பான்சர் பெற்று நடத்தப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னையில் உலக தர வசதிகளுடன் கூடிய ஒலிம்பிக் அகாடமியை திறந்து வைத்த அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். Today only the order has come. We are looking at it. In whatever way, certain things maybe we will have to again request the court to, streamline that. But we will certainly be having this event. And we will try our best this time to get more sponsors. ஆனா நான் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையோட நிகழ்ச்சியில கலந்துக்கும் போதோ, ஆசிரியர்களை சந்திக்கும் போதோ, அமைச்சரை சந்திக்கும் போதோ, மாணவர்களை சந்திக்கும் போதோ அவங்க கிட்ட சொல்ற ஒரே விஷயம் தான், தயவு செய்து எங்களுடைய பிடி பீரியடை கடன் வாங்காதீங்க. நீங்க கடன் வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் நாங்க உங்களுடைய சயின்ஸ் பீரியடை நாங்க கடன் வாங்குவோம் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன். சென்னை கொடுங்கையூரில் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகியை தாக்கிய புகாரில் திமுக நிர்வாகி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
கொடுங்கையூர் பார்த்தசாரதி ரெட்டி தெருவைச் சேர்ந்தவர் அஸ்லாம். மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த இவரது வீட்டுக்கு நேற்று பிற்பகல் திமுகவைச் சேர்ந்த பெண் நிர்வாகிகள் சென்றுள்ளனர். படிவத்தை கொடுத்து சில சான்றுகளையும் அவர்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் சான்றுகளை தர அஸ்லாம் மறுத்திருக்கிறார். பின்னர் அந்த பெண்கள் திமுக வட்டச் செயலாளர் ஹரிதாஸிடம் கூறியுள்ளனர். இது தொடர்பாக ஹரிதாஸுக்கும் அஸ்லாமுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது ஹரிதாஸ் தாக்கியதில் அஸ்லாம் காயமடைந்ததாக தெரிகிறது. இதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக கொடுங்கியூர் காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்க மனிதநேய மக்கள் கட்சியினர் சென்ற நிலையில் அங்கு திமுகவினரும் திரண்டனர். அப்போது காவல் நிலையத்திற்கு வெளியே இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அஸ்லாமை தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் திமுக நிர்வாகி ஹரிதாஸ் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை அனைத்து தரப்பு மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வரை தங்களது அரசு ஓயாது என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகர் லக்னோவில் நடைபெற்ற விகாஸ் பாரத் விக்ஷித் உத்தர் பிரதேஷ் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அதில் பேசிய அவர், அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை அனைத்து தரப்பு மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வரை தங்களது அரசு ஓயாது என்று கூறினார். தற்போது கொண்டுவரப்படும் வளர்ச்சித் திட்டங்கள் முதலீட்டை மட்டும் அடிப்படையாக கொள்ளாமல் சிறப்பான வருங்காலத்தை நோக்கியே உருவாக்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 14,000 திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக அவதூறு பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் உத்தரப்பிரதேசம் சுல்தான்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி நாளை ஆஜராக உள்ளார். 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறு கருத்துக்களை ராகுல் காந்தி பேசியதாக பாஜக நிர்வாகி விஜய் மிஸ்ரா வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு சுல்தான்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் பிப்ரவரி 20ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க ராகுல் காந்திக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இன்று உத்தரப்பிரதேசம் செல்லும் ராகுல் காந்தி நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார். இதன் காரணமாக ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ பயணம் தாமதமாக பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். மத்திய பாஜகவின் அழுத்தம் காரணமாக டெல்லியில் கடுமையான அரசியல் சாசன நெருக்கடிகள் உருவாகியுள்ளதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். டெல்லி சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் உரையாற்றிய மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி அரசின் கீழ் பணியாற்றும் அதிகாரிகள் மாநில அரசுக்காக பணியாற்ற மறுப்பதாக சாடினார். இப்படியான சூழலில் ஒரு அரசால் எப்படி செயல்பட முடியும் என கேள்வி எழுப்பிய அரவிந்த் கெஜ்ரிவால், இதற்கு முழு காரணம் மத்திய பாஜக அரசின் அழுத்தம் தான் என தெரிவித்தார். டெல்லி மக்களை பாஜக வெறுத்து ஒதுக்குவதாக சாடிய அவர், அரசு அதிகாரிகளின் பின்புறம் பாஜக செயல்படுவதாக கூறினார். மக்களின் பிரச்சினைகளுக்காக பணியாற்றும் ஆம் ஆத்மி அரசை முடக்க ஒவ்வொரு அரசு அதிகாரிகளையும் பாஜக மிரட்டி வருவதாகவும், இதனால் டெல்லியில் கடுமையான அரசியல் சாசன நெருக்கடி நிகழ்வதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். மேலும் மக்களின் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி தீர்வு காண அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு ஆளுநருக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். இதனிடையே அரவிந்த் கெஜ்ரிவால் சம்மன் மீது ஆஜராவதை திட்டமிட்டு தவிர்ப்பதாக கூறி அமலாக்கத்துறை புதிய மனு ஒன்றை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. தொடர்ந்து 5வது நாளாக இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. தேசிய பங்குச்சந்தை எண் நிப்டி இதுவரை இல்லாத ஏற்றத்தில் முடிந்தது. மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 281 புள்ளிகள் அதிகரித்து 72,708 புள்ளிகளில் நிறைவடைந்தன. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்த நிலையில் 81 புள்ளிகள் ஏற்றத்துடன் 22,122 புள்ளிகளில் வர்த்தகமானது. ஏற்றம் காரணமாக மும்பை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களின் பங்கு மதிப்பு 391 கோடி ரூபாய் அதிகரித்து 4,72,000 கோடி ரூபாயாக இருந்தது. அரசியல் நிலைத்தன்மை, தனியார் நிறுவன நிதிநிலை அறிக்கைகள் சாதகமாக இருப்பது போன்ற காரணங்களால் பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் காணப்படுவதாக கூறப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தைகளில் 253 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை வாங்கியுள்ளது கவனிக்கத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் உள்ள கிறிஸ்துமஸ் தீவிலிருந்து பல லட்சக்கணக்கான சிவப்பு நண்டுகள் இனப்பெருக்கத்துக்காக இடம்பெயர தொடங்கின. வழக்கமாக அக்டோபர், நவம்பர் மாதங்களில் இடம்பெயரும் சிவப்பு நண்டுகள் வறண்ட வானிலை காரணமாக தாமதமாக தற்போது இடம்பெயர்கின்றன. லட்சக்கணக்கான நண்டுகள் கடலை நோக்கி செல்வதால் சாலைகள் இதற்காக மூடப்பட்டுள்ளன. இது ஆண்டுதோறும் வழக்கமாக நடைபெறும் நிலையில் இந்த ஆண்டு சற்று தாமதமாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கொட்டும் பணியில் ரசிகருடன் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் உரையாடும் காட்சி இணையத்தில் வைரலாகியுள்ளது.
ஜம்மு காஷ்மீருக்கு சென்றுள்ள சச்சின் அங்குள்ள பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்து வருகிறார். இந்நிலையில் பஹல்காம் பகுதியில் ரசிகர் ஒருவருடன் கொட்டும் பணியில் சச்சின் உரையாடினார். மேலும் அவருடன் சேர்ந்து புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். அப்போது தாங்கள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற அன்று இரவு முழுவதும் தாம் அழுததாக தெரிவித்தார். மேலும் வெளிச்சம் காணாமல் போய்விட்டதாகவும் இருள் மட்டுமே சூழ்ந்திருப்பதாகவும் தான் அன்று சமூக வலைதளத்தில் எழுதியதாகவும் சச்சினிடம் அந்த ரசிகர் கூறினார். இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணைவதற்கு வாய்ப்புள்ளதாக திமுக செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கட்சி விலகி இருக்கிறது, பாரிவேந்தருடைய கட்சி விலகி இருக்கிறது. அந்த இடத்துல வேறொரு கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை இப்போ விரைவில் தொடங்கிவிடும். ஒரு நல்ல முடிவு வரும். கூட்டணி கட்சிகள் அவர்கள் கோரிக்கைகளிலே 1-2 அதிகமாக கேட்டாலும் கூட நிலைமையை புரிந்து கொண்டு அனைவரையும் இணைப்பதற்கான வழிமுறைகளையும் புரிந்து கொண்டு அவர்கள் அனைவரும் ஒன்றாக நிற்கிறோம். கூட்டணியை பொறுத்தவரை எந்த விரிசலும் கிடையாது. ஒன்றாக இணைந்து நிற்கிறோம். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக விமர்சித்து நடிகர் எஸ்.வி. சேகர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து அவருக்கு எதிராக தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்க செயலாளர் முதார் மொய்தீன் என்பவர் புகார் அளித்தார். இது தொடர்பான வழக்கை விசாரித்து வந்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாத சிறை தண்டனை விதித்ததோடு அதோடு 15,000 ரூபாய் அபராதம் செலுத்தவும் அவருக்கு உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக எஸ்.வி. சேகர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து மனுவை ஏற்று சிறப்பு நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. மதுரை அருகே சுரங்கம் மற்றும் கனிம வளங்கள் எடுக்க புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் அனுமதி அளித்ததை அடுத்து குவாரியை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். மதுரை கிண்ணிமங்கலம் கிராமத்தில் சுப்பிரமணியன் என்பவருக்கு சொந்தமான 1.39 ஹெக்டேர் பரப்பளவில் சிறு கனிமம் மற்றும் கிராவல் உள்ளிட்டவற்றை எடுப்பதற்கு மதுரை புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் 5 ஆண்டுகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளனர். புவியியல் மற்றும் சுரங்கத்துறை விதிகளின்படி கனிமங்கள் அல்லது சுரங்கங்கள் இயங்குவதற்கு அருகில் விவசாய நிலங்களோ குடியிருப்புகளோ கண்மாய் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளோ இருக்கக்கூடாது என்பது நிபந்தனை. அதேபோல் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அந்த பகுதி மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டமும் நடத்தப்பட வேண்டும். இவற்றை கடைபிடிக்காமல் குவாரி இயங்க அனுமதி வழங்கியுள்ளனர். இதனை கண்டித்து கிண்ணிமங்கலம் விவசாயிகள் குவாரியை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். சம்பவம் தொடர்பாக திருமங்கலம் கோட்டாட்சியர் சாந்தியிடம் கேட்டபோது குவாரி குறித்து தற்போதுதான் புகாராக தரப்பட்டிருக்கிறது என்றும் முழுமையாக கள ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் மாசி திருவிழா உற்சாகத்துடன் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள காசி விஸ்வநாதர், சோமேஸ்வரர், கௌதமேஸ்வரர் உள்ளிட்ட 5 சிவாலயங்களில் மாசிமக திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 5ஆம் நாளான நேற்று அந்தந்த கோவில்களில் உற்சவர் மற்றும் அம்பாள் அலங்கரிக்கப்பட்ட ஓலைச் சப்பரத்தில் எழுந்தருளினர். அனைத்து சிவாலயங்களிலிருந்தும் ஓலைச் சப்பரம் புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக நாகேஸ்வரர் கோவில் வீதிக்கு வந்தது. காரைக்கால் அருகே உள்ள திருமலைராயன்பட்டினம் ஜடாயுபுரீஸ்வரர் சுவாமி கோவிலில் மாசிமக பிரம்மோற்சவத்தை ஒட்டி தியாகராஜர் புறப்பாடு, உன்மத்த நடனம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வரும் 25ஆம் தேதி முக்கிய நிகழ்வாக தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது. மயிலாடுதுறை தீப்பாய்ந்தாள் அம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதைத் தொடர்ந்து மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை பக்தர்கள் தரிசித்தனர்.
மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க கோரி பேராசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு கடந்த டிசம்பர், ஜனவரி ஆகிய மாதங்களுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கவில்லை. சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்காத பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் துணைவேந்தரை கண்டித்தும் நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி பல்கலைக்கழக வளாகத்தில் தொடர் உள்ளிருப்பு போராட்டம் தொடங்கினர். அதன் தொடர்ச்சியாக 4வது நாளாக சுமார் 400க்கும் மேற்பட்டோர் பணியை புறக்கணித்து வேலை நிறுத்தம் மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் பங்கேற்றனர். இதனால் மாணவர்களின் கல்வி மற்றும் கடந்த ஆண்டு நடந்து முடிந்த தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டன. இறந்து போன கணவரின் உடலை தங்கள் மத வழக்கப்படி அடக்கம் செய்ய அனுமதி கோரி முதல் மனைவி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அரை மணி நேரத்தில் இறுதிச் சடங்குகளை செய்து 2ஆம் மனைவியிடம் உடலை ஒப்படைக்க உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த சாந்தி என்ற பெண் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த தனது கணவர் பாலசுப்ரமணியன் என்ற அன்வர் ஹுசைன் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த சையத் அலி ஃபாத்திமா என்ற நபரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர் தற்போது காலமாகி இருப்பதாக குறிப்பிட்டார். இறந்து போன தனது கணவரின் உடலுக்கு தங்கள் மத வழக்கப்படி இறுதிச் சடங்குகள் செய்ய வேண்டும் என்றும் அதற்கு கணவரின் உடலை தன்னிடம் ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் முதல் மனைவி தன் மத வழக்கப்படி சடங்குகளை செய்து கணவரின் உடலை அரை மணி நேரத்தில் காரைக்குடி முஸ்லிம் ஜமாத் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். பின் 2வது மனைவி தனது கணவருக்கான இறுதி மரியாதையை செலுத்தி இஸ்லாமிய வழக்கப்படி உடலை நல்லடக்கம் செய்யலாம் என கூறி வழக்கு விசாரணையை நீதிபதி சுவாமிநாதன் முடித்து வைத்தார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீதான கிரிமினல் வழக்கை கர்நாடக உயர்நீதிமன்றம் விசாரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தடையை மீறி போராட்டம் நடத்திய சித்தராமையா மற்றும் 40 நபர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பான வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க சித்தராமையா தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மறுத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீது விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மேற்கொண்டு விசாரணை நடத்த இடைக்கால தடை விதித்தது. மேலும் எதிர்மனுதாரர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பி வழக்கை ஒத்திவைத்தது. சீனாவில் பனிபடர்ந்த பகுதியில் ஓநாய் கூட்டம் ஒன்று சுரங்கம் அமைத்து செல்லும் காட்சிகள் ட்ரோன் கேமராவில் பதிவாகியுள்ளது. வலிமையான ஓநாய் பனியை விலக்கி பாதை அமைக்க அதனை மற்ற ஓநாய்கள் பின்பற்றி வரிசையாக செல்கின்றன. கடும் பனியால் உணவை தேடி ஓநாய் கூட்டம் இடம்பெயர்ந்து செல்கின்றன. ட்ரோன் கேமராவை கண்ட ஓநாய் ஒன்று அச்சத்துடன் ஓடுவதும் பின் சீற்றத்துடன் கேமராவை பார்க்கும் காட்சியும் அதில் இடம்பெற்றுள்ளது. தனது கடைசி லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியதன் மூலம் 7 ஆண்டுகளுக்கு பிறகு ரஞ்சி கோப்பை காலிறுதிக்கு தமிழ்நாடு அணி முன்னேறியுள்ளது. டாஸ் வென்ற தமிழ்நாடு அணி முதல் இன்னிங்ஸில் 435 ரன்களை குவித்து ஆல் அவுட் ஆனது. தமிழக அணியில் அதிகபட்சமாக பாபா இந்திரஜித் 187 ரன்களை குவித்தார். இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய பஞ்சாப் அணி 274 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. அந்த அணியில் அதிகபட்சமாக அன்மோல் மல்கோத்ரா 64 ரன்கள் அடித்தார். தமிழக அணி தரப்பில் அஜித் ராம் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். பின்னர் 161 ரன்கள் பின்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய பஞ்சாப் அணி 231 ரன்கள் சேர்த்தன. இதன் மூலம் தமிழக அணிக்கு 71 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. தமிழக அணி தரப்பில் சாய் கிஷோர் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து ஆடிய தமிழக அணி 1 விக்கெட்டை மட்டும் இழந்து 71 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் தமிழக அணி ரஞ்சி கோப்பை காலிறுதிக்கு முன்னேறியது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. காயத்திலிருந்து மீண்டுள்ள KL ராகுல் அணியில் இணைவார் என்றும் தெரிகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது. 3 போட்டிகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் முதல் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்ற நிலையில் இந்தியா அடுத்த 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து 4வது டெஸ்ட் போட்டி ராஞ்சியில் நடைபெறவுள்ளது.
வேலை பளு காரணமாக வேகப்பந்து வீச்சாளரும் துணை கேப்டனுமான ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு அந்த போட்டியில் ஓய்வு அளிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் செய்தி நிறுவனமான கிரிக்பஸ் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் தரம்சாலாவில் நடைபெறும் 5வது டெஸ்ட் போட்டியில் பும்ரா விளையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த KL ராகுல் காயத்திலிருந்து மீண்டு விளையாடுவதற்கு தகுதி பெற்றிருக்கும் நிலையில் 4வது டெஸ்ட் போட்டியில் அவர் களம் இறங்குவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி தரம்சாலாவில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. தனுஷ் இயக்கி நடிக்கும் படத்தின் பெயரை படக்குழு அறிவித்துள்ளது. ராயன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தின் முதல் பார்வை புகைப்படமும் வெளியாகியிருக்கிறது. தனுஷ் நடிப்பில் உருவாகி வரும் 50வது திரைப்படமாக இருக்கும் இந்த படம் தனுஷ் இயக்கும் 2வது திரைப்படமாகும். இந்த படத்தில் தனுஷுடன் சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். AR ரஹ்மான் இசையமைக்க உள்ள நிலையில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்று 3 மொழிகளில் இந்த படம் உருவாகி வருகிறது. 2024ஆம் ஆண்டு இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனுஷ் இயக்கத்தில் ஏற்கனவே வெளியான பவர் பாண்டி திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் ராயன் திரைப்படத்தை தனுஷ் அடுத்ததாக இயக்கி வருகிறார். இதனைத் தொடர்ந்து நிலவுக்கு என் மீது என்னடி கோபம் என்ற படத்தையும் அவர் இயக்கவுள்ளார். தனது கைது நடவடிக்கைக்கு எதிரான புகாரை முறையாக விசாரிக்காமல் முடித்து வைத்ததாக கூறி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்து பதிலளிக்க மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு உள்ளாட்சித் தேர்தலின் போது திமுக பிரமுகர் நரேஷ்குமார் என்பவரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டார். கைது நடவடிக்கையின் போது மனித உரிமைகள் மீறப்பட்டதாக ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்த்தனும் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு ஜெயக்குமாரும் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தனர். இந்த புகாரை கடந்த ஜூலை மாதம் ஆணையம் முடித்து வைத்தது. இதையடுத்து தனது விளக்கத்தை கேட்காமல் புகார் முடித்து வைக்கப்பட்டதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜெயக்குமார் மனு தாக்கல் செய்திருந்தார். அதனை விசாரித்த நீதிபதிகள் SS சுந்தர், N செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு இதுகுறித்து பதிலளிக்க தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். காஞ்சிபுரத்தில் சலவை தொழிலாளியின் மகன் சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றார். இதனால் கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேக்குப்பேட்டை சாலியர் தெற்கு தெருவில் வசித்து வரும் சலவை தொழிலாளி கணேசன் மற்றும் மேகலா தம்பதியரின் 2வது மகன் பாலாஜி பள்ளி படிப்பை நிறைவு செய்ததும் வழக்கறிஞராக ஆசை கொண்ட பாலாஜி சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றுள்ளார். சட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற நிலையில் காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சுகப்பிரியன் என்பவரிடம் ஜூனியராக பணிபுரிந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற முதன்மை தேர்வில் வெற்றி பெற்ற பாலாஜி தொடர்ந்து நவம்பர் மாதம் நடைபெற்ற இறுதித் தேர்விலும் 472 நபர்களில் ஒருவராக தேர்வாகியுள்ளார். இதனையடுத்து கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற நேர்முக தேர்வை சிறப்பாக எதிர்கொண்டு 237 நபர்களில் ஒருவராக சிவில் நீதிபதியாக தேர்வாகியிருக்கிறார். ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது ஃபினான்ஷியலாக எங்கள் சுச்சுவேஷனால. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்காக சிவில் நீதிபதி ஆகணும், ஜட்ஜ் ஆகணும்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கப்பட்டு சீனியர்ஸால் ஊக்குவிக்கப்பட்டு நான் அதுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணேன். ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் பண்ணேன். ஃபேமிலி 2 பேரும் சப்போர்ட் பண்ணாங்க. வழக்குகளை விரைந்து முடிக்கணும், நேர்மையாகவும் கையாளணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். மதுரை அருகே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் விதமாக நடைபெற்ற முடிதான நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் பங்கேற்று தங்களது முடியை தானம் செய்தனர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கீமோதெரபி சிகிச்சை அளிக்கப்படும் போது அதில் நோயாளிகள் தங்களது தலைமுடியை இழப்பதுண்டு. இந்நிலையில் மதுரை மாவட்ட ரோட்டரி சங்கம் சார்பில் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கான முடிதான நிகழ்ச்சி திருப்பாலை யாதவ கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் தங்களது கூந்தலை அவரவர் விருப்பத்திற்கேற்ற அளவில் தானம் செய்தனர். தானமாக பெறப்பட்ட முடியை டோப்பாவாக மாற்றுவதற்கான செலவை விகேர் நிறுவனம் இலவசமாக ஏற்றுக்கொண்டது. சென்னை விமான நிலையத்திலிருந்து வெளிநாட்டிற்கு செல்ல இருந்த பயணிகளிடமிருந்து 2,20,00,000 ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் வெளிநாட்டிலிருந்து வரும் பயணிகள் வெளிநாட்டு பணத்தை மறைத்துக் கொண்டு செல்வதாக சுங்கத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் வெளிநாட்டிற்கு செல்ல இருந்த பயணிகளை ஸ்கேனிங் முறையில் தீவிர பரிசோதனை மேற்கொண்டனர். இதில் 14 பயணிகளிடமிருந்து 2,20,00,000 ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 14 பயணிகளும் சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு சென்று
செல்போன், டிவி, மதுபானங்கள் ஆகியவற்றை வாங்கி வந்து விற்பனை செய்து வருவதாக கூறினர். ஒரே குழுவாக விமானத்தில் பயணம் மேற்கொண்டு வந்ததும் சுங்கத்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே 1 கோடி சிவலிங்க ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். தனவாசி காடு பகுதியில் 1 கோடி சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து கோடிலிங்கம் அமைக்கும் திருப்பணிகள் நடைபெறுகிறது. இதுவரை 20 லட்சம் சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இங்கு தினந்தோறும் வருகை புரியும் பக்தர்கள் சிவலிங்கங்களை நிறுவி வழிபடுகின்றனர். இந்த கோயிலில் ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரிக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் பங்கேற்று பரவசத்துடன் வழிபட்டனர். சிவனடியார் ஒருவர் ருத்ராட்சிகளால் ஆன லிங்கத்தை தலையில் சுமந்தபடி ஆனந்த தாண்டவம் ஆடினார். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பரப்புரையில் 1 மில்லியன் நபர்கள் பங்கேற்றது அரசியல் வரலாற்றில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுடன் ஆந்திர சட்டமன்ற தேர்தலும் நடைபெறவுள்ளன. இதனையொட்டி ராப்தாடு பகுதியில் ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பரப்புரை நடைபெற்றது. இதில் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பங்கேற்று உரையாற்றினார். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்து பரப்புரையை தொடங்கினார். 3வது பரப்புரையாக ராப்தாடு பகுதியில் உரையாற்றினார். அப்போது 12 லட்சத்திற்கும் அதிகமான கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரசியல் வரலாற்றில் இதுவே ஒரு பரப்புரைக்கு அதிகப்படியாக சேர்ந்த கூட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது.